ஜாழ்ப்பாணத்தில் பிரபல வர்த்தகரின் மகன் யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வந்த பெண் ஒருவரை காதலித்த நிலையில் அந்த பெண்ணுக்கான அனைத்து செலவுகளையும் அவர் செய்திருக்கின்றார். இந்த நிலையில் அந்த பெண் வெளிநாட்டு நபர் ஒருவருடன் மாயமானதாக கூறப்பட்ட நிலையில் குறித்த அந்த வர்த்தகரின் மகன் வீட்டுக்கு சென்று நியாயம் கேட்க முயற்சித்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அந்த பெண்ணின் பெற்றோர் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுத்திருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக சுவாசினி எனப்படுகின்ற இலங்கையைச் சேர்ந்த பெண் இந்தியாவிலே சடலமாக மீட்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. இந்தியாவிலே சின்னத்திரை தொடர்களில் நடித்து வந்த அந்த பெண் இவ்வாறு கடந்த 5ஆம் தேதி தமிழகத்திலே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அது தொடர்பாக தற்பொழுது பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதாவது குறிப்பாக குறித்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, எதனால் அவர் உயிரை மாய்த்து கொண்டார் என்கின்ற விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு முக்கிய பிரபலம் இது தொடர்பாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் வாந்தி எடுத்த சிறுமி உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக கொழும்பிலே கட்டிட வேலையில் ஈடுபட்ட இளைஞன் தவறி விழுந்ததில் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார். வறுமை காரணமாக வேலைக்கு சென்ற தமிழ் இளைஞன் இவ்வாறு கொழும்பிலே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கிளிநொச்சியைச் சேர்ந்த 23 வயதுடைய யுவதி கலைப்பிரிவில் 3ஆம் வருடத்தில் கல்வி கற்று வந்திருக்கின்றார். இந்த நிலையில் குறித்த மாணவி வெளிநாட்டில் இருக்கின்ற நபர் ஒருவருடன் மாயமானதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது குறித்த பெண் திருமணம் செய்ய முயற்சித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் காதலனுக்கு தெரியாமல் புலம்பெயர் நபர் ஒருவருடன் மாயமானதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அந்த பெண்ணை ஒருவர் காதலித்து வந்திருக்கின்றார். அவர் யார் என்று கேட்டால் அவர் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் இருக்கின்ற பிரபல வர்த்தகரின் மகன். இவர் இவ்வாறு அந்த பெண்ணை காதலித்து வந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு நகையை பரிசாக கொடுத்திருக்கின்றார். அதை விட பெறுமதியான பொருட்களை கொடுத்திருக்கின்றார். அந்த பெண் அங்கு தங்கியிருந்து படிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் இவரே செய்து கொடுத்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த பெண் திருமணம் முடிப்பதற்காக வெளிநாட்டு நபர்களுடன் காதலனுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் சென்றிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக குறித்த அந்த இளைஞன் அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று இது தொடர்பாக நியாயம் கேட்க முயற்சித்த போது அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் காதலன் மீது அந்த பெண்ணின் உறவினர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. அதற்கு பிறகாக அந்த பெண்ணின் பெற்றோர் இது தொடர்பாக போலீசிலே முறைப்பாடு கொடுத்த நிலையில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக ஒரு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக தற்பொழுது இணையதளங்களிலே செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக சாஸ்வி பாலா என அழைக்கப்படுகின்ற சுவாசினி எனப்படுகின்ற பெண் தமிழகத்திலே சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கையில் பல தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணியாற்றிய குறித்த பெண் இவ்வாறு இந்தியா தமிழகத்துக்கு சென்று அங்கு சின்னத்திரை தொடர்களிலே நடித்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் அண்மையிலே மும்பையை சேர்ந்த ஒருவரை திருமணமும் முடித்திருந்தார். இந்த நிலையில் தான் இவர் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் இருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இவர் கணவருடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த நிலையில் இவ்வாறு தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக முதல்கட்ட செய்திகள் வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக கணவருக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுதான் இவ்வாறு அவர் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் கணவன் அதனை மறுத்திருந்தார். கணவர் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக உருக்கமான முறையிலே பேசியிருந்தார். அது தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. இவ்வாறு இந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து குறித்த பெண்ணின் உடல், அதாவது சுவாசினியின் உடல் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சுவாசினியின் பிறந்த தினமான கடந்த 12ஆம் தேதி கொழும்பு ஜாயல பகுதியிலே அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், இங்கிருந்து பல பெண்கள் இவ்வாறு தமிழகத்திற்கு செல்லுகின்றார்கள். அங்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளுடன் பயணிக்கிறார்கள். இவ்வாறு பயணிக்கின்ற போது அங்கு கிடைக்கின்ற சின்னத்திரை போன்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு இந்த பெண் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களது பெண்களின் பாதுகாப்பு அங்கு எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இங்கிருந்து செல்லுகின்ற பெண்கள் அங்கு எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் என்பதை எல்லாம் கவனிக்க வேண்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் பலமுறை சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற சினிமா சார்ந்து செய்திகள் வெளியிடுகின்ற ஒரு ஊடகம் ஒன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் தாமரை செல்வி, அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலம் அடைந்தவர் தான் தாமரை செல்வி. அவரும் தற்பொழுது தமிழகத்திலே சின்னத்திரை தொடர்களிலே நடித்து வருகின்றார். அந்த வகையில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஒரு சின்னத்திரை தொடரிலும் அவர் நடித்து வருகின்றார். இவ்வாறு அவர் நடித்து வந்து கொண்டிருந்த நிலையில் தான் திடீரென்று ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை
அந்த சின்னத்திரை தொடரில் நடிக்கின்ற கதாநாயகியின் கணவர் மீது முன்வைத்திருந்தார். அதாவது அவர் தனது நகையை ஏமாற்றி விட்டார் என்று. இது தொடர்பாக தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த தாமரை செல்வி எனப்படுகின்ற பெண் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தன்னுடன் நடித்து வருகின்ற அந்த சின்னத்திரை தொடரின் நாயகியாக இருக்கின்ற பெண்ணின் கணவர் தான் ஆதி. அவர்தான் இவ்வாறு என்னிடமிருந்து நகைகளை ஏமாற்றியிருந்தார். அது தொடர்பாக நான் வெளிப்படுத்தியதன் பின்னர் பலர் தாங்கள் ஆதியிடம் ஏமாற்றப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவரும் இவ்வாறு ஆதியின் மிரட்டலால் உயிரை மாய்த்து கொண்டார் என்று ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆதி அந்த பெண்ணுடன் நெருக்கமாக பேசிய நிலை அது தொடர்பான வீடியோவை பதிவு செய்து வைத்துவிட்டு இவ்வாறு அந்த பெண்ணிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக தொடர்ச்சியாகத்தான் இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவர் கூட உயிரை மாய்த்து கொண்டிருந்தார் என்று தாமரை செல்வி ஒரு ஊடகத்துக்கு நேர்காணல் வழங்கியிருக்கின்றார். எனவே இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண் இவ்வாறு தமிழகத்திலே உயிரை மாய்த்து கொண்டது என்பது சுவாசினி தான். ஆகவே சுவாசினியைத்தான் மறைமுகமாக அவர் சொல்லி இருக்கின்றார் என்பதை பலரும் கூறி வருகின்றார்கள். ஆகவே அங்கு இந்த சின்னத்திரை தொடர்களில் இருக்கின்றவர்களுக்கு ஆதி மிகவும் அறிமுகமானவர். அந்த வகையில் இலங்கையைச் சேர்ந்த சுவாசினிக்கும் அறிமுகமாக இருக்கலாம். அவர்களுக்கு இடையே நெருக்கம் இருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் அதனை வீடியோவாக பதிவு செய்து வைத்து இவ்வாறு செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அவ்வாறான ஒரு தகவலைத்தான் தாமரை செல்வி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் நேரடியாக பெயரை குறிப்பிடவில்லை. ஓரளவுக்கு விளங்கக்கூடிய வகையில் இருக்கின்றது சுவாசினியாகத்தான் இருக்கலாம்.